நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. துதிக்கிறோமப்பா. இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த கத்தாதி கத்தாவே தெய்வாதி தேவனே சோதரிகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்தீங்களே அதற்காய் சோதர ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேலையில் நீங்கள் பேசும்படியாக கூட செபிக்கிறோம். அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுவீனாக. உங்கள் நாம உம்முடைய சித்த மாத்திரம் ஆண்டவரை நிறைவேறும்படியாக கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபையாக வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நேர நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் அநேக ஜனங்கள் என்ன செய்தாங்க, தொடப்படுதாங்க. இந்த ஜாஸ்வா டிவியில் நீங்கள் இவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு சிறு பாடலை நான் பாடுகிறேன். எண்ணில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு எண்ணில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 105 சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 105:1. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். 2வது வசனம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களெல்லாம் தியானித்து பேசுங்கள். ஹல்லேலூயா. இந்த 105வது சங்கீதம் 1-6 நாம் பார்த்தோமானால் துதிக்கப்பட வேண்டிய ஒரு அழைப்பு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவர் செய்த நன்மைகளை ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க,
பிரசித்தப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் செய்த அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. ஒருவேளை இந்த 6வது மாதத்திலும் கூட கடைசி நாட்களில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் அவர் செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதை இப்படி சொல்லுகிறார், ஜனங்களுக்குள்ளே நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துங்கள், பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தர் எனக்கு இந்த இவ்விதமாக என்னை நடத்தினார், இவ்விதமாக எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமையை அறிவிங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா 2வது வசனம், அவரை பாடி அவரை துதித்து, அவருடைய பாடல்களை பாடி துதித்து அவர் செய்த நன்மைகளை நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருப்பார். ஹல்லேலூயா. அநேக அற்புதங்களை செய்திருப்பார், அநேக அதிசயங்களை அவர் செய்திருப்பார். ஆனால் அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் அவரை பாடி துதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எண்ணிலடங்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த 6 மாதத்தை நாம் கடந்து வருவதற்கு அவருடைய கிருபை, அவருடைய பலன், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே இவ்வளவாக நம்முடைய கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாம் துதிக்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் வந்திருக்கலாம், அநேக ஆபத்துகள் வந்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி செல்வதற்காக அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் நம்மளுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் துதிக்க துதிக்க தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா இன்னல்கள் என்ன செய்யும், மாறுமா. துதிக்க துதிக்கத்தான் என்ன செய்வான், சத்துரு ஓடி விடுவான் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம் அவரை துதிக்கும் பொழுது, அவரை பாடி அவருடைய நாமத்தை நாம் துதிக்கும் போது, அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அவரை பாடி நாம் துதிக்கும் போது நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இன்னல்களும் நீங்கி அவருடைய நாமம் என்ன செய்ய முடியுமா, மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள், நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு அதிசயத்தையும் நாம் தியானித்து பேச வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம், இந்த அதிகாரத்திலே பார்த்தோமானால் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எல்லாரும் என்ன செய்தாங்க, பரதேசிகளாய் இருந்துதான் வந்தார்கள். ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றார்கள். அதான் இந்த சொல்லப்பட்டிருக்கு, அவர் எங்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை நாங்கள் நினைத்திருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு பரதேசியாய் தான் வாழ்ந்தோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை அவர் செய்தார் என்று சொல்லிதான் இந்த சங்கீதம் என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த ஒவ்வொரு சுதந்திரமான கானான் தேசத்தை என்ன செஞ்சாங்க, சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அதை செய்த அதிசயம் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் அவர் அநேக அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக அநேக பாடுகள் என்ன செஞ்சது, வந்தது. ஆனால் அந்த பாடுகளை எல்லாவற்றையும் தாண்டி செல்வதற்கும் என்ன செஞ்சார், கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்தார், பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து உள்ள வசனம், யோசேப்பை பற்றி நமக்கு என்ன செய்து இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் அநேக இன்னல்கள் பட்டார். ஹல்லேலூயா. சொந்த சகோதரர்களால் என்ன செஞ்சார், அவர் பகைக்கப்பட்டார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சார், இஸ்ரவேல் அந்த பார்வோனுடைய ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவரை ஒடுக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க. தேவையில்லாத பழி அவர் மேலே வந்தது. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். பழி என்று சுமத்தப்படும் போது கூட கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஆனால் அந்த பழியின் நிமித்தம் அவருக்கு என்ன செஞ்சது, ஒரு நன்மை கிடைத்தது. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் அவர் என்ன செய்யல, தேவனை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரை துதித்து கொண்டு இருந்தாரா. ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது தேவனை துதித்து கொண்டு இருந்தார்களா. ஹல்லேலூயா. அப்போ எப்பக்கத்திலும் எல்லாவற்றிலும் நெருக்கப்படுகிற வேளையிலும் ஒடுக்கப்படுகிற நேரங்களிலும் நாம் கர்த்தரை துதிக்கும் போது எல்லா இடுக்கண்கள் எல்லாம் என்ன செய்யும், மாறும். ஹல்லேலூயா. எல்லா இக்கட்டுகளும் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் துதிப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா.
அதே போல் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு நன்மை செய்தால் மாத்திரம்தான் நான் துதிப்பேன் என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. என் வேளையிலும் எப்பக்கத்திலும் என் நேரத்திலும் எந்த வேளையிலும் கூட அவரை நாம் துதிக்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளை மாற்றி நம்முடைய ஆசீர்வதிப்புக்கு பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தில் அந்த தேசத்திலே பஞ்ச வரும் என்று சொல்லி என்ன செய்யப்படும் கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் முன்னாடி யாரை அனுப்பினார்? யோசேப்பை அனுப்பினார். உடனே ராஜாவாகவில்லை, அவர் அநேக பாடுகள் பட்ட பிறகுதான் என்ன செஞ்சார்? அந்த ஊருக்கே ஒரு அதிகாரியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. பஞ்சத்திலே எல்லா ஜனங்களை போஷிக்கும்படியாக தேவனுடைய ஞானம் என்ன செஞ்சது? அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போலதான் யோசேப்பும் அநேக பாடுகளை பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். நன்மைகளை கண்டார். ஹல்லேலூயா. அற்புதங்களை கண்டார். அதிசயங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே கண்டார். ஹல்லேலூயா. ஆனால் எந்த ஒரு இந்த அதிகாரங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது, எந்த ஒரு தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, எந்த ஒரு பரிசுத்தவான்களாலும் சரி, ஆராய் இருந்தாலும் சரி, ஆனால் அநேக பாடுகளை பெற்ற பிறகுதான் என்ன செஞ்சார்கள்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் எவ்வேளையிலும் அவங்க என்ன செய்யலை? சோர்ந்து போகல. ஆண்டவர் அவங்க கூடவே இருந்து நடத்தினார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் இருக்கும் போதும் யோசேப்போடு கூட இருந்தார், ஆபிரகாமோடு கூட இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்த தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அவருடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசேயும் ஆரோனும் வருகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். பார்வோனுடைய ராஜா என்ன செஞ்சார்? ஒடுக்கினார். அந்த ஜனங்கள் ஒடுக்கிறதை பார்த்த உடனே மோசேயையும் ஆரோனையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆனால் மோசே நல்ல ஒரு ராஜா வீட்டில் வாழ்ந்தவர் தான். அவருக்கு எப்படி வனாந்தரம் என்றால் என்னதுன்னே தெரியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் 40 வருஷம் வனாந்தரத்தில் என்ன செஞ்சார்? சஞ்சரித்தார். அது சஞ்சரித்த பின்பாக என்ன செஞ்சார்? அவர் இஸ்ரவேலின் ஜனங்களை நடத்தும்படியாக அந்த பாதையே அவர் என்ன செஞ்சார்? கடந்து வந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரேதியா ராஜா வீட்டில் இருந்து வனாந்தரத்துக்கு வந்து இந்த ஜனங்களை என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. அல்லது கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் ஏற்ற பாத்திரம் இந்த ஜனங்களை ஏற்ற பாத்திரமாய் இந்த மோசே நடத்தி செல்வார் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? முதலாவது அவரை வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வந்தார். வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி வந்த பின்புதான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியான ஒரு கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு சோதனை நிமித்தம் நம்ம என்ன செய்யப்படுகிறது? பொன்னாக விளங்கும்படியாக புடமிடப்படுகிறோம். ஆனால் அந்த புடமிடுதலிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார். அதை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, உபத்திரத்தை கண்டது நல்லது என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். நான் உபத்திரத்திலே நான் உண்மை என்ன செஞ்சேன்? இன்னும் பற்றி பிடிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உபத்திர நாம் அவரை நோக்கி பார்ப்போம். உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து வரும் பொழுது ஆண்டவரை நாம் துதிக்கதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா இக்கட்டை நீக்கி நம்மளை என்ன செய்வாராம்? வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அநேக இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செஞ்சாங்க? நடந்து வந்தார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன செஞ்சாங்க? அவர்கள் 27வது வசனம் சொல்லப்படுது. சங்கீதம் 105:27 இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களை என்ன செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இயேசு கிறிஸ்து நம்மளுடைய அநேக அற்புதங்களை அவர் அதிசயங்களையும் அவர் என்ன செய்திருக்கிறார். ஆனால் நாம் வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போம். எத்தனையோ பாடுகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்ததுனால மாத்திரம்தாங்க நம்மளை என்ன செஞ்சிருக்க முடியுதோ இவ்வளவாய் நடந்து வர முடியும். ஹல்லேலூயா. அந்த வம்சத்தில் இருந்து தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? இந்த உலகத்தில் வந்தார். அவரும் அநேக பாடுகளை பட்டார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவரை செய்யாத தப்புக்காக என்ன செஞ்சார்? சிலுவையில் அடைக்கப்பட்டார். ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சார்? தன்னையே பலியாக்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஒவ்வொருவருக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. எந்த
எந்த பாவமும் செய்யலை. அவர் பாவம் அறியாதவராய் இருந்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில் அறையப்பட்டு அவர் என்ன செஞ்சார்? 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் அவரை துதித்து பாடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா உபத்திரத்தின் பாதையிலும் அவரை நாம் துதித்து பாடுவோம். அதே போல் அவர் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்த நன்மையை நினைத்து நாம் துதித்து பாடுவோம். இந்த 6வது மாதத்திலும் கூட நம்மளை கர்த்தர் இவ்வளவாய் நடத்தி வந்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் பிரசித்தப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம். அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யும்? கண்டிப்பாக மகிமைப்படும். நாம் துதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லா வேளையிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா நொடி பொழுதும் அவரை நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூடவே இருந்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வாழும்போது கூட அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் என்ன செய்தார். ஹல்லேலூயா. மூடவர்களை நடக்க பண்ணினார், குருடர்களை கண்களை திறக்க பண்ணினார், அநேக நன்மைகளை அநேக ஜனங்களுக்கு என்ன செஞ்சார்? எல்லா ஜனங்களுக்கும் செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் செய்த நன்மை அநேகமாயிரம் உண்டு. அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்த நன்மையை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்கப்பட வேண்டும். ஒருவேளை எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் என்ன செஞ்சார்? பாடுகள் பட்டார், என்னுடைய மீறுதலுக்காக அவர் என்ன செஞ்சார்? நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் இன்றி நாம் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவருடைய பாதத்தில் நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவர் செய்த நன்மையை நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம், கர்த்தர் செய்த நன்மைகளை திரும்பி பார்ப்போம், அவர் செய்த அற்புதங்களை நாம் திரும்பி பார்ப்போம், அவர் நடத்தி வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போம். அளவிட முடியாதது 1000 நன்மைகள் சொல்லவனாலும் என்ன செய்யாதது போதாது. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மை அநேகமாய் இருக்கலாம். அதை நினைத்து அவரை நாம் துதிப்போம். கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? பிரஸ்தாபப்படுத்தும். ஹல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபிப்போமா? சோத்ர ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு ராஜா. அப்பா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவும் என்னுடைய தேவனாய் இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் ஆண்டவரே. அப்பா, எல்லா இக்கட்டிலும் ஆண்டவரை கடந்து வந்து ஆண்டவரை எங்களை திரும்பி பார்க்கும்படியான அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். உமக்கு சோத்ர ஆண்டவரே. இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்காங்களோ ஏசப்பா, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரை நீ நன்மைகளை செய்வீராக, நன்மைகளை காண செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமம் உங்களுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதிக நம்ம மகிமையெல்லாம் அவங்க ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.